அண்ணி எல்லாரையும் கூப்பிட்டீங்க, எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சிருக்கு. என்ன அண்ணி அப்படி செய்தி சொல்ல போறீங்க? சொல்கிறேன் பட்டு, உட்கார. ஏன் நிற்கிற? மாசமா இருக்கிற பொண்ணு நின்றுக்கிட்டு நிற்கிற. ஒரு சேர் போட்டு உட்காரு. நான் எந்திரிச்சுக்கிட்டேன், உட்காரியா? வேணா நீ இவ்வளோ நேரம் உட்காந்தாங்க இருந்தேன். என்னோட காலெலாம் வலிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு தான் எந்திரிச்சு நிற்கிறேன். பட்டு, நான் 2 நாளைக்கு முன்னாடி ஊர்லேருந்து வந்தேன். அன்றைக்கி உன்ட்ட சொன்னேன். 2 நாளைக்கு முன்னாடி என் மகனுக்கு மாயாவை பிடிச்சிருக்கு, பொண்ணு கேட்க சொல்கிறான், பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லியிருக்கான். வந்து அதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொன்னேன்னே. ஆமா நீ உங்கள் சித்தியை கேட்டுக்கிட்டு சொல்கிறேன்ட்டு சொல்லவே இல்லை இது வரைக்கும். கேட்டுக்கிட்டு சொல்கிறேன்னு தான் சொன்னா நீ. சித்திட்டையும் கேட்டேன். நீங்கள் தான் சொன்னீங்களே, உங்களுக்கு அத்தைக்கு எங்களுக்கு பிடிக்கல, ரவுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் நாங்கள் வந்து பொண்ணு கேட்குறோன்ட்டு சொன்னீங்களே. அதுக்காகத்தான் சித்தி வந்து கொஞ்சம் மலைச்சிச்சு, எல்லாருக்கும் பிடிக்கணும். ஒருத்தவங்களுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது வாழ்க்கை நல்லா இருக்காது, என் பொண்ணு கஷ்டப்படுவா, வானான்டுடுச்சு அண்ணி. அன்னைக்கு சொன்னதை சொல்லாத. ஏதாவது இங்கே சும்மா என் மனசில் உள்ளதை சொன்னேன். எங்கள் அம்மாவுக்கு எனக்கு பிடிக்கல, என் பையனுக்கு பிடிச்சிருக்குண்டு. என் பையனுக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிச்சிருக்காரு, என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு. அதுகளுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் போது நானும் எங்கள் அம்மாவை சொல்லி என்ன ஆகுது? எங்களுக்கு இப்போ பிடிச்சிருக்கு. இப்போ சொல்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கு, என் பொண்ணுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சி தான் மாயாவை பொண்ணு கேட்குறோம். உங்களுக்கு சம்மதமா? எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இப்போ சம்மதம் தானே? உன் சித்தியை கேளு. சித்தி அதுகளுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான். இப்போ உன் சம்மதம் என்ன? உனக்கு சம்மதம் தானே? எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு எந்த இதுவும் இல்லை. கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், எனக்கு சம்மதம் தான். ரகு தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு சம்மதம். அப்புறம் என்ன நீ? சித்தியா சொல்லிடுச்சு. சித்தப்பாவை கேட்க வேணா? அதெல்லாம் வேணாம் பட்டு. நான் சொன்னால் அவர் சரியும் பாரு. நான் எதிர்பார்த்து என்ன நல்லது செஞ்சாலும் அவர் நீ செய்கிறது தான் கரெக்டு தான் சொல்லுவார். அதெல்லாம் அவர் சொல்ல மாட்டார். அவர் ஊரில் இருக்கார், நான் சொல்லிக்கிறேன். அப்போ என்ன அம்மா, உனக்கு பிடிச்சிருக்காம்மா? எனக்கும் பிடிச்சிருக்கு. மாயாவை கல்யாணம் பண்ணி கொடுப்போம். தம்பி உனக்கு? எனக்கும் பிடிச்சிருக்குக்கா. ரகு தம்பிக்கு மாயா பொண்ணு நல்ல பொண்ணு தான். நல்ல பொருத்தமாக நல்ல பொண்ணு, நல்லா இருப்பாங்க. கல்யாணம் பண்ணுறது நல்லது தான்க்கா. அப்புறம் என்ன, தம்பியா சொல்லிட்டா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஒன்று சொல்கிறேன், இன்னொரு சந்தோஷமான செய்தி இருக்கு. இன்னொரு செய்தி? என்ன செய்தி அண்ணி? இந்த செய்தி வந்து வைதேகி அம்மாவும் அவங்க பாட்டியை தான் சொல்லணும். இது என்ன இது என்ன செய்திம்மா அண்ணி? வைதேகிக்கும் மாப்பிள்ளை பார்த்து பேசி முடிச்சிட்டேன். உங்களை கேட்காமீங்க, பரவாயில்ல? மாப்பிள்ளை பார்த்து பேசி முடிச்சிட்டிங்களா? யார் மாப்பிள்ளை? எல்லாம் வைதேகிக்கு பிடிச்ச மாப்பிள்ளை தான், உங்களுக்கும் பிடிச்ச மாப்பிள்ளை தான். என்ன நீ சொல்றீங்க? யார் சொல்றீங்க? தெரியாத மாதிரி கேட்காத. என் தம்பி பையன் வினோத்துக்கு தான் வைதேகி பேசி முடிச்சிட்டேன். என்னது? வைதேகியை வினோத்துக்கு பேசி முடிச்சிட்டிங்களா? என்ன பிள்ளை சொல்ற? அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? என்ன நீ சொல்றீங்க? அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? அவங்க தான் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதுக்கு தான் பயந்துக்கிட்டு இவ வானான்னு சொன்னா. பேசுகிற விதத்தில் பேசணும்டா, அதெல்லாம் காமாட்சி ஒத்துக்குவா. நான் சொன்னா அவள் கேட்பா. நான் சொல்லி வினோத்து விரும்பலாம், நீ வீட்டுக்கெல்லாம் அதெல்லாம் வரவானான்றதுனா தான் அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு வானான் இருக்கிறா. நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது கல்யாணம் பண்ணி கொடுத்தா அது பொண்ணை பார்க்க அது வீட்டில் உள்ளவங்க அப்பா அம்மா பாட்டின்னு வரத்தான் செல்லாங்க, அது சொந்தக்காரங்களாம் வரங்கத்தான். நீ அதெல்லாம் பற்றி பேசக்கூடாது, அதுவெல்லாம் வரக்கூடாதுன்றலாம் நீ சொல்லக்கூடாது. நான் சொல்லிட்டேன். சரி அண்ணின்ட்டு ஒத்துக்கிட்டு ஆகலாம். அட சக்கனா, இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? நேற்று போனீங்களே அண்ணி, அங்கே போய் பார்த்துட்டு வரவங்களன்னு சொல்லிட்டு நேற்று பேசி முடிச்சுட்டு வந்தீங்களா? ஆமாம் ஆமாம், நான் பேசி எங்கள் அம்மாவும் பேசினாங்க, உன் அத்தையும் 2 பேரும் பேசி தான் நான் முடிச்சுட்டு வந்தேன். சரி வினோத் வரேன் இருக்கானா, அது அவன் கம்பெனியில் லீவான், 2 மாதம் லீவ் கொடுக்குறானுவான், வரேன் இருக்கானா. அவன் வர சொல்லி ரகுக்கும் வினோத்துக்கும் ஒரே மண்டபத்திலே 2 பேருக்கும் நிச்சயதாரம் பண்ணி வச்சுட்டு 1 வாரம் சென்று கல்யாணம் பண்ணுவோம், 2 பேரும் ஒரே மண்டபத்திலேன்ட்டு சொல்லிட்டேன். சரின்ட்டு அவனை ஒத்துக்கிட்டான். வினோத்தை வந்தோடனே சொல்லி சம்மதம் வாங்கி இங்கே வந்து பொண்ணு கேட்குறேன்ட்டு இருக்கிறா. உங்களுக்கெல்லாம் இப்போ சம்மதம் தானே? எல்லாருக்கும், வைத்தியக்கு அப்பா அம்மாக்கெல்லாம் பாட்டிக்கெல்லாம் சம்மதமா? எங்களுக்கெல்லாம் மனப்பூரா சம்மதம்மா. எங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் சம்மதம் தான், என் பேத்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. வைத்தியக்கு அப்பா சொல்லலையே? சம்மதம்மா, சம்மதம். எனக்கு சம்மதம்மா, எனக்கு சம்மதம் பிள்ளை. அக்கா, நீ வந்ததுக்கு நல்ல வேலைலாம் பார்த்துருக்கக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. சம்மதம்க்கா எனக்கும். எல்லாருக்கும் சம்மதம்.
ஏன்டா நம்ம எல்லாம் ஒரு குடும்பமாக ஆயிட்டோம். யார் எவரு விட்டுட்டு தெங்கத்துக்கு அவளுக்கு யார் இருக்கிறா? அதனால பேசி சத்தம் போட்டு எதை நீ செஞ்சதுனால நீ தப்பு செஞ்சதுனால அவன் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதை விடு, அது போட்டா இருக்கட்டும். நீ வந்து அதோட பேச்சுவார்த்தை பேசலைன்றாலும் நீ வரப்போ சும்மா பாரு போ வந்து சொல்லியிருக்கிறேன். அவள் வந்து வினோத் வந்தோடனே வந்து பொண்ணு கேட்பா வைதேகியை. நானும் கேட்க சொல்ல நான் இருக்கும் போது வான்னு சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு வாரம் இருப்பேன், நீ இருக்கும் போது வான்னு சொல்லியிருக்கேன். பட்டுக்கு வளைகாப்பு விட்டு முடிச்சு பட்டு பிரசவம் ஆன ஏற்பாடு ரகுக்கும் வினோத் தம்பிக்கும் பேசி முடிச்சு ஒரு நல்ல நாளாக பார்த்து ஒரு மண்டபத்தில் 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் செஞ்சுட்டு மறு வாரம் ஒரு மண்டபத்தில் கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதான் 2 பேருக்கும். இது எல்லாருக்கும் சம்மதமானு சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் சம்மதமா? எல்லாருக்கும் சம்மதம். இங்கே எல்லாருக்கும் சம்மதம். வைத்தியக்கு கேட்கலையே, வைத்தியக்கு கேளு, வினோத்தை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமாண்டு. அவளை என்னத்துக்கு அண்ணி கேட்குனேன்? அவத்த எப்பயோ 2 பேரும் லவ் பண்ணிச்சோல. அவள் வரவானாண்டா உங்கள் வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்காரங்க எங்கள் அண்ணியெல்லாம் வரவானான்னு சொன்னதுனால தான் அவள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு வேணான்ட்டா. இப்போ அவளுக்கு சம்மதமாக தான் இருக்கும். வைத்தியக்கு சொல்லிடி அண்ணிட்ட, வினோத் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு ரொம்ப சம்மதம் தானே? போங்க அத்தை. ஐயே ரொம்ப தான் வெக்கப்படுறா, சொல்லிடி. சம்மதம் தான் அத்தை. அப்புறம் என்ன நீ சொல்லிட்டா? மாயா, என் பையன் ரகுவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? சம்மதம் அத்தை. ஓ பரவாயில்லையே, என் மருமவ அதுக்குள்ளே என்ன அத்தைன்னு கூப்பிட்டுட்டா. நானும் ஒன்றுமே என் மருமவன்ட்டு தான் கூப்பிடணும் மாயாவை. மருமகன்டே கூப்பிடுங்க மாயாவை. சரி சரி, அதே மாதிரியே கூப்பிடுறேன். ஏம்மா, உனக்கு 2 கல்யாணத்துக்கு சம்மதம் தானே? ஏண்டி நான் தானடி பேசியே முடிச்சது, எனக்கு சம்மதம் இல்லாமையா பேசி முடித்தேன்? எனக்கு சம்மதம்டி. அப்புறம் என்ன, ஒரு நல்ல காரியமாக செய்ய வேண்டியதுதான். நல்லதே நடக்கட்டும், கடவுள் நல்ல உதவி செய்வார். அண்ணி, அண்ணனை கேட்கவே இல்லை. அண்ணன் ஊருக்கு போனதான் வரல, இன்னைக்கு வந்து 2 வரக்கான்னு. அண்ணன் நல்லா கேட்க வேணாம், அவர் தான் சொல்லிட்டாரு. எனக்கு சம்மதம் சொல்லித்தானே அவர் எங்கெல்லாம் அழைச்சிட்டு வந்தார். அவரும் சம்மதமாக சொல்லிட்டாரு, மாயா என் பையனுக்கு கல்யாணம் பண்ண. அவர் வருவார், இன்னைக்கு வந்தால் வருவார், இல்லாட்டி நாளைக்கு வந்தால் வருவார். பட்டு பிரசவத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பட்டு குழந்தை பிறந்தோன்னே 2 கல்யாணம் நடக்க போகுது இந்த வீட்டில். ஆமாம், பட்டு கல்யாணம் பண்ண கையோட 2 கல்யாணம் இங்கே நடக்க போகுது. எல்லாருக்கும் சம்மதம் மட்டும் கேட்டியாம்மா? என்ன கேட்டியா? ஏன்டி உன்னை கேட்கணுமா? உங்கள் அண்ணங்கிட்டே நீ தானே சொல்லிட்டு வந்தேன் நான் போய் பேசி முடிச்சுட்டு வரேன்ட்டு. சம்மதம் பண்ணி இவளை கேட்கணுமாம்ல, இப்போ கேட்குறேன். உனக்கு சம்மதமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. எனக்கும் சம்மதம் தான். அந்த கல்யாணத்தில் 2 கல்யாணத்துலேயும் சம்மதம். அண்ணி, ராகினிக்கு ஒரு மாப்பிள்ளை இருந்தால் பார்த்து 3 கல்யாணமாக பண்ணி வச்சிருக்கலாம். ராகினிக்கு மாப்பிள்ளலாம் இருக்கு. ஆகா, மாப்பிள்ளை பார்த்து வச்சுட்டிங்களா நீ? ராகினிக்கெல்லாம் மாப்பிள்ளை பார்த்தாச்சு. பட்டு என் நாத்தனா பையன்தான். என் நாத்தனாக்கு ஒரே ஒரு பையன்தான், வேறு பிள்ளை ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை யாருமே கிடையாது. ஒரே பையன். அவன் நல்லா படித்து வேலையில் இருக்கான். அவனை தான் ராகினிக்கு பேசி வச்சிருக்கு. இன்னும் நிச்சயதாரம்லாம் பண்ணல, சும்மா பேசி வச்சுருக்கோம். ராகினி படிப்பு முடிஞ்சோடனே அவளுக்கு நிச்சயதாரம் பண்ணி கல்யாணத்தை பண்ண வேண்டியதான். இது ஒரு 2 பேர் கல்யாணம் முடிஞ்சு அடுத்தது ராகினி கல்யாணம் தான். அட சக்கனா, ராகினிக்கு கல்யாணம் நடக்க போதா? என்னடி மாயா, உனக்கு தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு எப்போ திடீர்னு கல்யாணம் வந்துச்சு? அதாண்டி விதிங்கிறது. விதி தான் நம்மளை சேர்த்து வச்சிருக்கு. நம்ம ஆசைப்பட்ட மாப்பிள்ளையே சேர்த்து வச்சிருக்கு பாரு. நீ ஆசைப்பட்டவரையே நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற, நான் ஆசைப்பட்டவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். பச்சியா, இது தாண்டி கடவுள் போட்டது. கடவுள் நல்ல எழுத்து தாண்டி எழுதியிருக்காரு நம்ம 2 பேருக்கும். ஆசைப்பட்ட மாப்பிள்ளையே கிடைச்சாலாம்டி, மாமியார் வீடு நல்லா கிடைக்கணும்லடி. ஓ மாமியாங்களை வச்சும் பரவாயில்லடி, நல்லா பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு கிடைக்கிற மாமியாங்க சரியான ஒரு பள்ளி இல்லடி. அது என்ன பாடுபடுத்த போகுதுன்னு தெரில. அதை நினச்சாலே எனக்கு சொரையங்குதுடி. அதெல்லாம் நினச்சி புலம்பாதடி, அதெல்லாம் நல்லா இருப்பாங்க. அதான் சொல்கிறாங்களே அத்தை, அதெல்லாம் நல்லதுமா வச்சுருப்பாண்டு. அதெல்லாம் நல்லதுமா வச்சுருப்பாங்க. எனக்கு வர மாமியா ஒரு கடுப்பை எடுத்த காமாட்சிலடி. அது பேராக அவங்க அம்மாவுக்கு தெரியும் இருக்கு. பிறக்கும் போது பொண்ணு கடுப்பை எடுத்த காமாட்சி இருப்பான்ட்டு தான் காமாட்சின்றே பேர் வச்சுருக்காங்க. என்னடி இப்படி சொல்கிற? முகனை பார்த்தாலே ஒரு மாதிரியாக கடுப்பாக டென்ஷனாக தானடி இருப்பாங்க அவங்க. அவங்கள பார்த்துருக்கியா நீனு? உன் மாமியாங்களே நான் பார்க்கல, நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளையே நான் பார்க்கலடி. எப்போ பார்க்குறதுன்னு தெரியலடி வினோத்தை.
ஏன்டி இங்கே தானே இருக்க போகிற பாருடி. அவரு நல்லவர் தான், ஆனால் அம்மா பேச்சு கேட்பாரு. அது மாமியா தான் கடுப்பு எடுத்த காமாட்சிங்கிறது சரியான வாசவமான பேச்சுடி. அது அந்த மாதிரி தான் இருக்கும். அதை நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்குது. அதெல்லாம் பயப்படாதடி, அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. வினோத்து பார்த்துக்குவார் எல்லாம். அப்படியா சொல்கிற? அப்படி தான் பொண்டாட்டி பேச சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரா? 4 பேச்சு அவங்க பேசுனா வர ஒரு பேச்சுக்காவது பதில் சொல்லுவார்லடி, ஏற்று கேட்பார்ல. அதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு போ. ரொம்ப ஆசைப்பட்ட வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கிது, அதுக்காகவாது இருக்கணும். என்ன செய்ய முடியும்? உன்னை ஏற்றுக்கிறாங்களே இப்போ. அவங்க வேணாண்டவங்க உன்னை ஏற்றுக்கிறாங்க, என் மாமி அங்கே வேணாண்டவங்க அவங்க ஏற்றுக்கிறாங்க. அப்புறம் என்னடி? மாயா, உனக்கு தாண்டி சந்தோஷமாக இருக்கு. ஏன் உனக்கு சந்தோஷமாக இல்லையா? பின்ன உனக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். நான் தான் ஒரு பாட்டு பாடினேன் கிளியை வச்சுக்கிட்டு, நீனும் ஒரு பாட்டு பாடு கிளியை வச்சுக்கிட்டு. போடி பைத்தியக்காரி, நீ தான் பாடிட்டிய, நான் என்ன பாட்டு பாடுறது? ஏன்டி பாடுறதுக்கு பாட்டாடி இல்லை? ஓ அப்படியா சொல்கிற? அப்படி தாண்டி சொல்கிறேன். பார்ப்போம், உனக்கு ஒரு பஞ்சவர்ண கிளி கிடச்சிச்சு, எனக்கு ஒரு பச்சை கிளியாவது வேறு ஏதாவது ஒரு கிளி கிடைக்குதான்னு பார்ப்போம். என் கதையை சொல்லி ஒரு பாட்டா பாடுறதுக்கு. நல்லா இருக்குடி. நம்ம 2 பேருமே கிளிகிட்ட தான் கதையை சொல்லிட்டு இருக்கணுமா? ஆமாடி, நீ தானே சொன்ன கிளிகிட்ட சொல்லி கதையை சொல்லி ஒரு பாட்டு பாடுண்டு. நீ பாடிட்ட கதையை சொல்லி, அடுத்தது நான் பாடுவேன். பாடு பாடு. நான் நைஸாக உன்னை திரும்பி ஒட்டு கேட்டுக்கிட்டு பாட்டை உன்னை திரும்பி பார்ப்பேன். அதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது. நான் மட்டும் கிளிகிட்ட சொல்லி பாட்டு பாடும்போது நீ பார்த்த, அப்போ நீ கிளிகிட்ட சொல்லி பாட்டு பாடும்போது நான் பார்க்க மாட்டேனா? நானும் பார்ப்பேன். ஏண்டி நமக்குள்ளே என்ன இது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? பாருடி, நான் பாட்டு பாடுறத நீனு பாரு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டி.